காட்டு முன்னாடி சுற்றி லால்பட்டி ஆயங்குடி ஆடூர் குள்ளுமடி எல்லேரி அப்படிங்கிற சுத்த முஸ்லீம் சென்டர் ஃபுல்லாகவே இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்லேயே கேஸ் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் போய் லால்பேட்டை ஜமாத்தில் போய் பேசிங்க, இஸ்லாமியர்கள் யார் போனாலும் எடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கட்டுக்கோப்பாக இருந்த இடத்த வந்து இவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து தேசிய அளவில் ஊழல் செய்தவர்கள் தான் பாஜகவில் இருக்காங்க. அது பாஜகவுக்கு நம்ம ஒரு வாஷிங் மிஷின் தான் பேர் வச்சுருக்காங்க. ஆர்எஸ்எஸ்காரர்களால் தலித்களை ஏவி விட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரங்கள் தமிழகம் முழுவதும் நடந்தது. கிளிப்பு ஒன்று வைரல் கிளிப்பு, அந்த வைரல் கிளிப்பை வந்து சாணக்கியா என்கிற மிக முக்கியமான ஒரு ஊடகம் அவங்க தான் வந்து அதை பரப்புனது. நீங்கள் அதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, அவங்களுடைய அறிவின்மை தான் எனக்கு தோணுச்சு. அதில் அது முழுசாக கேட்காம 2001 வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து கலைஞர் வந்து இந்த எழுச்சி தமிழரையும் ராமதாஸையும் இணைச்சி தான் அந்த பயணம் பண்ணோம். இந்த 2001 தேர்தலில் என்ன நடந்தது அப்படின்னாக்கா, இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸை மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. பிஜேபி எதிர்ப்பு தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. அப்போ இவங்க நடத்தின மீட்டிங்கில் வந்து பிஜேபி கொடி இல்லை, மோடி படம் இல்லையா, வைக்க வேண்டியதானே? எம்எல்ஏ தேர்ந்தெடுக்காத பட்சத்தில் சமூக நல்லிணத்தை நான் உழைச்சவன். நான் கீழ்நிலை வரைக்கும் போய் இறங்கி நான் வேலை செஞ்சேன். இப்போ நான் ஒரு அதிகாரத்துக்கு வந்துடுமோ அந்த அதிகாரத்தை அந்த மக்களுக்கு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்து நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் பண்ருட்டி சட்டமன்ற வேட்பாளர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக போட்டியிடுகிற திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த தொகுதியை பொறுத்த மட்டில் நீங்கள் வந்து புதுமுகம் அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வந்து வெளியூரில் இருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு டாக் அப்படின்னு போகுது. உங்களை பற்றி இந்த ஊர் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்? நான் வந்து இப்போ வெளியூர் கிடையாது. இந்த காட்டுமன்னார்குடி என்னுடைய சொந்த ஊர். காட்டுமன்னார்குடி என்பது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, இந்த மாவட்டத்திலேயே இருக்கக்கூடியது சொந்த ஊர். எங்களுடைய இஸ்லாமிய சொந்த பந்தங்கள் எல்லாமே இந்த மாவட்டம் ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. இந்த பண்ருட்டியிலையும் சொந்தக்காரர்கள் ரிலேஷன்ஸ் இருக்காங்க, நெல்லிக்குப்பத்துலேயும் இருக்காங்க. மாதிரி ரிலேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. காட்டு முன்னாடிங்களாம் நான் என்னுடைய பிறந்து வளர்ந்த ஊர் காட்டு முன்னாடிங்கிறதுனால இப்போ வெளியூர் அப்படிங்கிற வெளியூர் கேண்டிடேட்டுங்கிற கான்செப்ட் இங்கே வந்து எடுப்பல்ல. இந்த மண்ணின் மைந்தனாகத்தான் நான் இங்கே வலம் வருகிறேன். என்னை இந்த மண்ணின் மைந்தனாக இந்த பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் எந்த ஒரு பிரிவும் தெரியவில்லை இதுவரை. நான் போயிட்டு இந்த கேன்வாசிங் போகும்போதெல்லாம் பார்க்குறேன். அப்படி எதுவும் அவங்க வந்து வித்தியாசமாக என்ன பார்க்குற மாதிரி தெரியல. வேட்பாளர் அறிவிப்பை ஒட்டி உங்களை குறித்து வெளியில் விசாரிக்கும் பொழுது நீங்கள் வந்து புதுசில் உங்களுக்கே சில 10 ஆண்டு கால அனுபவம் இருக்குது அரசியல் பணியில் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் வெளியில் அப்படி நிறைய விவரங்களை நான் வந்து எழுதப்பட்ட விவரங்கள் எதுவும் நான் தேடி படிக்க முடியல. சில 10 ஆண்டுகள் அனுபவங்கிறது எந்த வகையில் நீங்கள் என்ன வேலை பார்த்து? நான் கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டு காலம் இந்த சமுதாய அரசியலில் இருக்கிறேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்டது 92க்கு பிறகு. 93லிருந்து நான் இந்த அரசியலுக்கு வந்துள்ளேன். நீங்கள் ஏதாவது ஒரு இஸ்லாமிய அமைப்பு அப்படி போயிருக்கலாமே, ஏன் விடுதலை சிறுத்தைகள்? அதான் 93ல் வந்து முஸ்லீம் லீக்கில் தான் இருந்தோம். நான் முஸ்லீம் லீக் அப்பொழுது வந்து அப்துல் லத்தீஃப், அப்துல் சமத் அப்படின்ட்டு 2 பிரிவாக இருந்தது 92க்கு அப்புறம். அப்துல் சமத் என்பவர் வந்து அதிமுகவை ஆதரித்தவராகவும், அப்துல் லத்தீஃப் திமுகவை கலைஞரை ஆதரித்தவராகவும் 2 அணிகளாக இருந்தது. பாபர் மசூதி 92 டிசம்பர் இடிப்புக்கு பிறகு 93 பிப்ரவரியில் வந்து ஒற்றுமை மாநாடுன்னு ஒன்று வந்து முஸ்லீம் லீக் சார்பாக நடத்தினார். அப்போ நான் காட்டு முன்னாடியில் நான் அது வரைக்கும் வெளியூரில் வேலை செஞ்சுக்கிட்டு வெளியூரில் படித்து அப்படியே ஒரு வெளியூரில் இங்கே நான் பெங்களூரில் கொஞ்சம் இருந்தேன். அப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு 6-7-8 வருஷம் வந்தேன். நானுங்க கோயம்புத்தூர் கடைசியாக கோயம்புத்தூர்லேருந்து திரும்பி இங்கே ஊருக்கு வந்துட்டேன். அப்போ பாபர் மசூதி இடிப்புக்கு, ஏன்னா கோயம்புத்தூர்லேயும் அப்போ வந்து இந்த ஆர்எஸ்எஸ் உடைய நிறைய கலவரங்கள் அங்கே நடந்து கொண்டு இருந்தது. அப்போது அந்த டைமில் தான் பாபர் மசூதி இடிப்பும் நடந்ததுனால அப்புறம் அங்கேருந்து இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்ட்டு ஊருக்கு வந்துட்டேன். நான் ஊருக்கு வந்துட்டு இது இனிமேல் நம்ம வந்து அரசியலில் இறங்கணும், சமுதாய அரசியலில் இறங்கணுன்ட்டு முஸ்லீம் லீக்கில் வந்து என்னை ஐக்கியப்படுத்தி
காட்டுமன்னார்குடியில் வந்து அப்போ ஒற்றுமை மாநாட்டில் கலந்துக்கிட்டு ஒரு அதில் பயணம் பண்ணி அது அது பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது வந்து உங்களுக்கு அரசியல் தான் நம்ம செயல்படணும் செயல்படணும் அப்படின்னு அந்த இடிப்புக்கு பிறகு ஒரு ஒற்றுமையாக அந்த சமுதாயம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அதுக்கு முன்னால் வரை எனக்கு வந்து இந்த அரசியலில் ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணமோ அரசியலில் வந்து நம்ம பயணம் பண்ணுங்கிறது இல்லை. அது அப்போ பொதுவாகவே அதுக்கு பாபர் மசூதிக்கு இடிப்புக்கு முன்னர் இருந்த இஸ்லாமிய சமூகமும் இடிப்புக்கு பின்னர் இருந்த இஸ்லாமிய சமூகம் வேறுபாடு தெரியும். இடிப்புக்கு முன்னர் முஸ்லீம் லீக் மட்டும்தான் இருக்கும், அது பெரிய வேறு கட்சிகளே கிடையாது. அப்போ அது தாய் சபை அப்படின்ட்டு இஸ்லாமியர்லாம் முஸ்லீம் லீக்கில் இருக்கணும், அப்போ தான் இஸ்லாமியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. இடிப்புக்கு பின்னர் வந்து முஸ்லீம் லீக்கு வந்து திரும்பி இந்த முஸ்லீம் லீக்கு ஒரு 6 மாதத்தில் வந்து அது தேசிய லீக்காக மாறுது. முஸ்லீம் லீக்கில் வந்து சம்மது அப்துல் லத்தீஃபு ஒன்றா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கடைசியாக கலந்துக்கிட்டது என்னுடைய திருமணம் 93 டிசம்பர் அந்த ஜூனில். அதுக்கப்புறம் ஜூலையில் வந்து இது நடக்குது, அந்த தேசிய லீக்காக முஸ்லீம் லீக் பிரியுது. எதனால் பிரியுதுனாக்கா காங்கிரஸில் வந்து முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் ஒன்றா இருக்காங்க. அப்போ காங்கிரஸில் வந்து இப்ராஹிம் சுலைமான் சேட் அப்படிங்கிறது தான் தேசிய தலைவராக இருந்தார் முஸ்லீம் லீக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருனாக்கா காங்கிரஸை வந்து இது முஸ்லீம் லீக் வந்து நீங்கள் காங்கிரஸை விட்டு வெளியே வாங்க, பாபர் மசூதி இடிப்புக்கு காங்கிரஸும் ஒரு காரணம், நீங்கள் காங்கிரஸை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லும்போது இவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா அவரை வெளியேற்றிடுறாங்க. முஸ்லீம் லீக் கட்சியை விட்டு அவரை வெளியேற்றும் போது தமிழ்நாட்டில் அப்துல் லத்தீஃப் வந்து அவரோட வெளியில் வந்து அப்போ தான் நாங்கள் வந்து இந்த தேசிய லீக்குங்கிற ஒரு கட்சியை வந்து உருவாகுது. அதை நாங்கள் அந்த உருவாக்கத்தில் என்னுடைய பங்களிப்பு அதிகம் அதில். அப்போ அதுலேருந்து ஃபாஸ்ட்டாக தேசிய லீக்கை உருவாக்குறோம் நாங்கள். தேசிய லீக் கொண்டு வந்து 95 வந்து லால்பேட்டையில் தேசிய லீக் மாநாடு நடத்துகிறோம். அப்போ அந்த 95 தான் அந்த திமுக அணியை நாங்கள் தான் உருவாக்குறோம். அதில் கலைஞர், ராமதாஸ், ஒரு நம்ம இவர் கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, அப்போ அந்த மேடைக்கு ராமதாஸும் கூப்பிட்டு வந்தோம். அப்போ பாமக எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு அணி உருவாக்குறோம். 96 அந்த அணி தான் வெற்றி பெற்றுச்சு. அப்போ எங்கள் தேசிய லீக் 5 எம்எல்ஏ இருந்தாங்க. அதில் 5 எம்எல்ஏவும் சூரியன் லெனினை தான் பண்ணாங்க. இப்போ அப்படியே அந்த பயணம் அப்படியே வரும்போது தேசிய லீக் பயணம் இப்போ 99 இவங்க வந்து பிஜேபிக்கு போகிறாங்க, திமுக. அப்போது அப்துல் லத்தீஃப் வந்து ஏடிஎம்கேவுக்கு ஆதரவாக வர்றாரு. அப்போ 1999 வந்து ஜெயலலிதா வச்சு திருச்சியில் ஒரு மாநாடு நடத்துகிறோம், தேசிய லீக் மாநாடு. 2001 எலெக்ஷனில் வந்து தேசிய லீக்கில் வந்து எனக்கு வந்து புவனகிரி தொகுதியை அந்த மாநாட்டில் தான் நான் வந்து அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டேன், இன்னொரு கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? இதில் ஆமாம் தேசிய லீக் மாநாட்டில் தான் சொன்னாங்களா ஜெயலலிதா அம்மையார்? பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டேன், இனிமேல் தவறு செய்ய மாட்டேன்னு அந்த மாநாட்டில் தான் சொன்னாங்களான்னு கேட்குறேன். நீங்கள் நடத்தின தேசிய லீக் 99 வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அது நான் இனிமேல் வைக்க மாட்டேன் கூட்டணி அப்படின்றது. அப்போது 2001 வந்து டிஎம்கே பிஜேபிக்கு போயிடுது. பிஜேபிக்கு போனோடனே இப்போ இவர் வந்து ஏடிஎம்கேல அணிகள் அதிகமாக வருது. அப்போ 5 சீட்டு வாங்கின லத்தீஃப் வந்து அப்துல் லத்தீஃப் வந்து அன்றைக்கி 2001 ஒரே ஒரு சீட்டு வாங்கிட்டு மீதி 4 சீட்டு வந்து அதுக்காக விலை பேசப்பட்டு சில இது நடந்தோன்னா நாங்கள் அதை விட்டு வெளியில் வரோம். அப்போ ஒரு சீட்டு 5 சீட்டு எனக்கு வந்து அப்போ வந்து புவனகிரி தொகுதிக்கு அப்போ 96 வந்து அப்துல் நாசர்னு ஒருத்தவர் தான் நான் நண்பர் தான் எம்எல்ஏ ஆனார். அதில் 2001 வந்து அவர் அந்த கட்சியில் இல்லை, அவர் ஏடிஎம்கேக்கு போகிறேன்ட்டு அப்படியே கொஞ்சம் அவருடைய அரசியல் தொய்வு வந்துடுச்சு அவருக்கு. 2001 வந்து எனக்கு ஆகும்போது 5 சீட்டு வாங்கினா எனக்கு புவனகிரி கொடுப்பதா சொல்லிட்டு இருந்தவர் கடைசியில் ஒரே ஒரு சீட்டு வாங்கிட்டு மானியம் பண்ணி நாங்கள் அந்த இயக்கத்தை விட்டு வெளியில் வரோம். வெளியில் வந்து தான் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்கும்போது தான் எழுச்சி அவருடைய பயணங்கள் நாங்கள் வந்து உற்று நோக்குகிறேன். அப்போ எங்களுடைய பகுதியில் காட்டுமன்னாடி பகுதியில் அடிக்கடி அந்த ஆர்எஸ்எஸ் அவர்கள் வந்து தலித் மற்றும் இஸ்லாமியருக்கு இடையே வந்து கலவரத்தை உண்டு பண்ணி செல்வது அடிக்கடி நடக்கும். அது லால்பட்டி என்பது ஒரு கிளஸ்டரான ஒரு முஸ்லீம்ஸ் திக்காக வாழக்கூடிய இடம். இந்த லால்பேட்டையில் ஓரளவு வணிக சமுதாயம் வெளிநாட்டில் ஃபுல்லாகவே அந்த நிறையா இளைஞர்கள் வந்து வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. அது பேஸ்டு தான் உங்களுக்கு வருமானம். இது வணிகத்தில் இருப்பாங்க. அந்த காசு இங்கே ஒரு வீட்டில் குறைஞ்சது 4-5-6 ஆம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க. அங்கே ஒரு 5 பேர் வெளிநாட்டில் இருக்கும். ஒருத்தன் அந்த காசு வச்சுட்டு இங்கே பிஸ்னஸ் ஒருத்தர் பண்ணுவார். அதை அப்போ அந்த லால்பேட்டையில் வந்து யாராவது பிரச்சனைன்னு ஸ்டேஷனுக்கு போனாலும் கேஸ் எடுக்க மாட்டாங்க, போய் ஜமாத்தில் பேசுங்க அப்படின்றாங்க. அந்த ஒரு கட்டுக்கோப்பான ஏரியா அந்த பகுதி. காட்டு முன்னாடி சுற்றி லால்பேட்டை, ஆயங்குடி, ஆடூர், குள்ளமேடு, எல்லேரி அப்படிங்கிற சுத்த முஸ்லீம் சென்டர் ஃபுல்லாகவே இருக்கும். அதில்
அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயே கேஸ் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் போய் லால்பேட்டை ஜமாத்தில் போய் பேசிங்க, இஸ்லாமியர்கள் யார் போனாலும் எடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கட்டுக்கோப்பாக இருந்த இடத்த வந்து இவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து தலித்துக்களை வந்து காசு கொடுத்து நமக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரத்தை உண்டு பண்ணி அங்கே அடிக்கடி கலவரம் நடக்கும். இது நான் வந்து கண்கூடாக நான் வந்து அங்கே பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு யாரால் கிடைக்கும் அப்படின்ட்டு பார்க்கும்போது தலித்துகளை முறைகேடாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அங்கே பயன்படுத்திட்டு இஸ்லாமியருடைய பொருளாதாரத்தை அழிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இதுக்கு 2006 எலெக்ஷனில் வந்து விடுதலை சிறுத்தை ரவிக்குமார் அங்கே நிற்கிறாரு. அவருக்காக நான் வந்து அவருக்கே தெரியாமல் நாங்கள் இஸ்லாம் ஜமாத்துலாம் சேர்ந்து அவருக்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சுருந்தோம். அப்போ அந்த 2006 தான் எங்களுடைய அந்த மறைந்த பொருளாளர் முகமது யூசுப் மூலயமா நான் வந்து இப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுனாக்கா அப்போவே நாங்கள் வந்து சரி எழுச்சி தமிழர் தான் இதுக்கு ஒரு தீர்வாக அமையும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சமுதாயத்துக்கு ஒரு அரணா இருப்பார் அப்படின்ட்டு 2006 போய் விடுதலை சிறுத்தையில் சேர்ந்தேன். ஒரு வகையில் பாபரி மஸ்ஜித் இடிப்புக்கு பிறகு ஒரு ஒற்றுமைக்கான தேவை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் வந்து பின்னாட்களில் விடுதலை சிறுத்தைகளை தேர்ந்தெடுத்து வரீங்க. ஆமாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு தலித்துகளுக்குரிய கட்சி அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் நீண்ட காலமாக பரப்பப்படுது. நீங்கள் ஒரு இஸ்லாமியராக அந்த கட்சியில் போய் சேர்றது இருக்குல்ல, அதில் என்ன பர்பஸ்? அதில் தான் இந்த ஒற்றுமையை தாண்டி அங்கே போனால் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்குமா? அது தலித் கட்சி அதெல்லாம் இல்லை. இப்போ நான் எதனால் அங்கே போனேன் அப்படின்னாக்கா இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஆர்எஸ்எஸ்காரர்களால் தலித்துகளை ஏவி விட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரங்கள் தமிழகம் முழுவதும் நடந்தது. அங்கே எங்கள் ஏரியாவில் மட்டும் இல்லை. சின்ன பிரச்சனைக்கு ஏதாவது இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்கிற இடத்துல போய் ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கத்தில் வாழ்கிற ஒரு தலித்துகள்கிட்ட ஏதாவது கொடுத்து நமக்கு எதிராக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஒரு தீர்வு வந்து இவரால் தான் முடியும் என்று விடுதலை சிறுத்தைக்கு நாங்கள் வந்தோம். அப்போ தான் அவங்க வந்து வேளச்சேரி தீர்மானம் போட்டு இந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் அனைத்து சமுதாய மக்களையும் உள்வாங்க வேணும்னு சொல்லி வேளச்சேரி தீர்மானம் போட்டு அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் போன பிறகு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் நாங்கள் போகும்போது எங்களுக்கு நாங்கள் உள்ளே அடாப்ட் ஆகிறோம். இப்போ நாங்கள் இந்த கட்சியில் சேரும்போது எங்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்து, நீங்கள் எப்படி அந்த கட்சியில் போனீங்க, இஸ்லாமியர் கட்சி இல்லாமல் விட்டுட்டு அப்படிங்கும்போது இப்போ நாங்கள் அப்போ வந்து அதை நாங்கள் சொன்னது யாருமே ஏற்றுக்கல. இந்த சமுதாயத்துக்கு அவர் தான் அரணாக இருப்பார் அப்படின்னு அப்போவே சொன்னோம். நாங்கள் எங்கள் சமுதாய பாதுகாப்புக்காக நாங்கள் அங்கே செல்கிறோம். அப்போ நாங்கள் 2007 இப்போ அந்த நம்பிக்கை இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ எங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. இப்போ இந்த தமிழகத்தில் இருக்க அத்தனை இஸ்லாமிய சமுதாய மக்கள் இடத்துல நம்பிக்கை இருக்குது. அதுக்கு நாங்கள் வந்து இந்த 20 வருஷம் நாங்கள் உழைச்சோம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் தீவிரமான மத கலவரத்தை ஏற்படுத்த முடியாமல் இருப்பதற்கு இது ஐக்கியம் முக்கியமான காரணம் அது. அப்போ நாங்கள் 2007 விடுதலை சிறுத்தையில் ஒரு அடிஷ்னல் விஷயம் மட்டும், பட்டியல் சாதி மக்களை அல்லது இன்னும் பின்தங்கிய ஏழை மக்களை, அதில் எல்லா சாதிக்காரங்களும் இருந்திருப்பாங்க. ஆமாம். அதை வந்து அவங்கள தூண்டி விட்டு அதன் வழியாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு பதிலடி கொடுக்குறதுன்னா எதிர்த்து சண்டை போடுறது, அடிதடி, கைகலப்பு, கலவரம் அப்படிங்கிற பாதையை தேர்ந்தெடுக்காம ஒற்றுமை தான் இது கவுண்டர் பண்ணுறதுக்கான வழி அப்படின்னு நீங்கள் எடுத்த முடிவு இருக்குல்ல, அந்த முடிவு சரிதான், நம்ம வந்த வழியில் சாத்தியப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு தோணுதா உங்களுக்கு? கண்டிப்பாக தோணுது. அது நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னாக்கா, ஆரம்ப கட்டத்தில் எங்களுக்கே நெருக்கடி, ஏன் இந்த கட்சிக்கு போனீங்க அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கல அதை. அப்போது இந்த நாங்கள் சேர்ந்த பிறகு ஒவ்வொரு செயற்குழு, பொதுக்கூட்டம், எந்த கூட்டமாக இருந்தாலும் எழுச்சி தமிழர் வந்து அந்த தலித்துகளுக்கு நம்ம அந்த மக்களுக்கு சொல்லக்கூடியது, இஸ்லாமியர்கள் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள், அவர்களை பாதுகாப்பது நம் கடமை அப்படின்ட்டே சொல்லி அவங்கள வந்து ஒரு பயிற்றுவித்து வந்தார். அந்த பயிற்சி வந்து 2007 ஆரம்பிச்சது. அப்போ நாங்கள் இருக்கும்போது இந்த விநாயகர் சதுர்த்தி 2007 வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு வந்து தலித்கள் கூட்டம் தான் போகும். அப்போ 2008 வந்து தலைவருடைய களப்பணியில் 1/4 நூற்றாண்டு அப்படிங்கிற பெரிய மாநாடு நடக்குது. அப்போ அந்த மாநாட்டுக்கு வர்ற வழியில் கல்பாக்கத்தில் அந்த ஒரு ஹோட்டலில் வந்து வர தலித் சகோதரத்தும் தண்ணி கொஞ்சம் இது பண்ணி சாப்பிட்டுட்டு பிரச்சனை பண்ணி ஒரு கை கலப்பை கொலையே நடக்குதுங்க. அதுதான் இறுதி. அந்த கொலை நடந்த பிறகு தலைவரை வந்து நாங்கள் வந்து இஸ்லாமிய அமைப்புகளோட உட்காந்து பேசி அங்கேயே ஒரு ஒற்றுமை மாநாடுன்னு ஒன்று போட்டு பொதுக்கூட்டம் நடத்தி இனிமேல் இவ்வாறு நடக்காதுன்ட்டு ஒரு உறுதி கொடுத்தார் தலைவர். அப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல 2008க்கு பிறகு இதை போல் எந்த ஒரு பெரிய கலவரங்களோ கொலையோ எதுவுமே இந்த வட மாவட்டங்கள்லேயும் சரி, இந்த தென் மாவட்டங்கள்லேயும் இந்த கோயம்புத்தூர் 2-3 சென்டர் வச்சுருக்காங்க, அங்கே மட்டும் நடக்குமே தவிர சின்ன கலவரங்கள்
தமிழ்நாட்டில் வேறு அது எங்கேயுமே பெரிய அளவில் பெரிய அளவுல நிகழ்த்த இல்ல. முடியல. ஆமாம். இதில் வந்து இந்த வட மாவட்டங்களில் அது எல்லா இடத்துலையும் நடக்கும் அது. இப்போ நான் வந்து இந்த அமைப்புக்கு வந்த பிறகு வந்து ஆங்காங்கே நடைபெறுகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் சொல்லுவாங்க. உடனே நான் அந்த எல்லா அமைப்புகளை சேர்ந்தவங்க என்ன தான் தொடர்பு கொள்வாங்க. இதுமாரி இந்த ஊரில் தலித்துக்களால் கொஞ்சம் பிரச்சனைன்னும் போது நான் அங்கே இருக்கிற நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு வேணாம் செய்யாதீங்க தலைவர் சொன்னார் அப்படிங்கும்போது அப்படியே மட்டுப்படுத்தினது. அப்போ இந்த இந்த ஒற்றுமைங்கிறது ஒரு பயிற்சியா ஒரு 30 ஆண்டு காலம் ஒரு பயிற்சியா நடந்திருக்குது. ஓகே, ரைட். இப்போ இந்த ஒற்றுமைங்கிற பயிற்சி அந்த களத்திலிருந்து வந்த நீங்கள் போட்டியிடுகிற முதல் முறையாக சட்டமன்ற வேட்பாளரை போட்டியிடுங்க இல்லையா, நீங்கள் போட்டியிடுகிற தொகுதியில் உங்களுக்கு எதிர்கட்சியா எதிர் முகாமில் இருந்து போட்டியிடுகிற அதிமுக வேட்பாளர் அவர் வந்து பாஜக கூட்டணியோடு வருகிறார். பாஜக, பாமக, இன்னும் பிற கட்சிகள் கூட்டணியோடு வருகிறார். இப்போ வந்து நீங்கள் ஐடியாலஜிக்கல் ஃப்ரண்ட்டில் ஃபைட் பண்ணீங்க, தேர்தல் காலத்திற்கு வெளியில் ஃபைட் பண்ணியிருக்கீங்க. இப்போ தேர்தல் காலத்தில் நேரடியாக பாஜக கூட்டணி, பாஜக கைப்பிடித்து உங்கள் முன்னால் நிற்கிற அந்த கூட்டணி குறித்து உங்களுடைய மதிப்பீடு என்ன? இல்லை, அது ஏற்கனவே அந்த பாஜகவுடைய யார் முதுகில் சவாரி செய்கிறார்களோ அவர்களை வந்து அழித்தது ஒரு சரித்திரம் இந்த இந்தியாவில் இருக்குது. பீகாரில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. இப்போ இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து அப்பா மகன் 2 பேருக்குள்ள ஒரு பிளவும் இருக்கிறது. பாஜக வந்து எதுவுமே நல்லது செய்யாமல் அதை அழிக்கணும்னு தான் பார்க்குறாங்க தவிர அவங்க முன்னிலைப்படுத்திக்கணுன்ட்டு அங்கே வளரக்கூடிய ஒரு அமைப்பு மேலே சவாரி செய்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இவங்க வந்து அந்த இடத்துல நிற்கணும்னு பார்க்குறாங்க. அதே ஃபார்முலா தான் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க. இது இந்த இடத்துல போட்டியிடுகிற அந்த மோகன், வேட்பாளர் மோகன், தக்காளி மோகன் வெளியே சொன்னாங்க. மோகனுக்கு இந்த விவரம் தெரியாதா? அவர் அதை மீறி ஏன் அதிமுக பாஜக கூட்டணியோட, நீங்கள் சொல்றீங்க வட மாவட்டங்களில் நீண்ட காலமாக மதக்கலவரங்கள் இல்லை எனும் பொழுது கொஞ்ச நாள் பாமகவும் பாஜகவோட கூட்டணியில் இருந்தது. அந்த சைடில் ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் வந்து கட்சியில் இருக்கிறவங்கலாம் ஆர்எஸ்எஸ்க்கு போகிறாங்கிற மாதிரிலாம் வருத்தப்பட்டு அதே போல் வீட்டு வாசலில் திடீர்னு பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு கோஷம் போட்டது தான் அந்த பிளவு தான் அப்படியே வந்தது. அது இப்போ அதில் தான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து எல்லாம் அவருக்கு அக்கறை இல்லைன்னு சொல்றீங்களா? இப்போ மோகனுக்கு வந்து இது குறித்துலாம் அக்கறை இல்லை? அதெல்லாம் அக்கறை இல்லை அவங்களுக்கு. மோகனுக்கு இல்லை, எடப்பாடிக்கு அந்த அக்கறை இல்லை. தமிழ்நாட்டில் வந்து சனாதன சக்திகள் கால் ஊண்டக்கூடாது அப்படின்ட்டு திராவிட முக ஸ்டாலின் அவர்களும் எழுச்சி தமிழர்களும் போராடிட்டு இருக்கும்போது இவர் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அவருடைய அந்த நார்மலாக தெரியும் எல்லாமே வந்து தேசிய அளவில் ஊழல் செய்தவர்கள் தான் பாஜகவில் இருக்காங்க. அது பாஜகவுக்கு நம்ம ஒரு வாஷிங் மிஷின் தான் பேர் வச்சுருக்காங்க. இவங்க ஊழல் செஞ்சவர்கள்லாம் பாஜக போய் சேர்ந்தால் கிளீனடு அப்படிங்கிற மாதிரி இவருடைய நெருக்கடி வந்த பிறகு இவர் செய்த ஊழல்களை வந்து நெருக்கடி கொடுக்கும்போது அவர் வந்து அதை மறைப்பதற்கு இந்த அந்த அதிமுக என்கின்ற மிகப்பெரிய ஒரு வரலாறு படித்த கட்சியை வந்து அவர் வந்து அடகு வச்சிருக்காரு. அது அழிவு பாதைக்கு போதுங்கிறது அவருக்கும் தெரியும். இல்லைங்க, இப்போ வேட்பாளரே அடகு கடையில தான் வந்திருக்கிறாரு இல்லையா? ஆமாம். இப்போ இந்த வேட்பாளர் வந்து அந்த அடகு கடையில இருந்து தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதை இந்த ஊர் பண்ருட்டி மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த மக்கள் புரிந்து கொள்வார்களா? இல்லை, மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. இவங்க நினைக்கிற மாதிரி மக்கள்களை தமிழக மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு முட்டாள்கள் இல்லை. அவர்கள் வந்து அறிவாளிகள். தமிழக மக்கள் அவர்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இப்போ எடப்பாடியே வந்து ஒரு 4.5 வருஷம் எப்படி இந்த அரசாங்கத்தை நடத்தி முடித்தார் அப்படின்னாக்கா, பணத்தை கொடுத்தா முடித்தார். எல்லா எம்எல்ஏக்களுக்கும் வாய் திறக்க முடியாமல் அந்த ஒரு பணம் அப்படிங்கிறது ஒரு பிரதான ஒரு அவங்க ஊழல் செய்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவரும் என்னங்கிறாங்கனாக்கா அந்த ஒரு பணத்தை பிரதானமாக நினச்சி பணத்தால் வந்து இந்த மக்களை விலைக்கு வாங்கிடலாம், பணம் கொடுத்தா போதும் இந்த மக்கள் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்கங்கிற அந்த இதற்கு முன்னால் இருந்த காலத்தில் நடந்தது இப்போ வந்து என்ன பார்க்குறாங்க. இப்போ வந்து சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் மத்தியில் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு 5 ஃபோன், ஒவ்வொருத்தவன்ட்டும் ஒரு ஃபோன் இருக்குது. எல்லாம் படிச்சிருக்காங்க. படிப்பறிவு உள்ள மாநிலம் இது. 80% வந்து படிப்பறிவு கல்வி அறிவு உள்ள மாநிலம் இது. கிராமங்கள் தோறும் ஃபோன் இருக்குது. என்ன இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு. இப்போ இவங்க என்னன்னாக்கா யாருக்குமே நம்ம வந்து நம்ம சொல்கிறதையும் நம்புவாங்கங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. அந்த ஒரு பணத்தை நம்பி இவங்க இருக்காங்க. எப்படியாவது பணம் கொடுத்து நம்ம எம்எல்ஏ ஆகிடலாம், எம்எல்ஏ ஆன பிறகு மக்களுக்கு எதுவும் செய்யாமல் மீண்டும் அந்த பணத்தை எடுத்துடலாங்கிறது வந்து பெரிய ஒரு கால்குலேஷன். இப்போ நாங்கள் அப்படி இல்லை. மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களோட நிற்கணும், மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும் தான் நாங்கள் இந்த. ஒருவேளை அதிமுக வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த பண்ருட்டி சுற்று வட்டார பகுதி இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து பாமக இருக்குது,
அப்புறம் அவர் அதிமுக சார்ந்த எல்லாம் கூட்டு சேர்ந்து நிற்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி ஒரு நீண்டகால போராட்டத்திற்கு பிறகு வட மாவட்டங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினதா சொல்கிறீங்க. பாஜக கூட்டணியோடு சேர்ந்து வருகிற மோகன் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த நல்லிணக்கத்திற்கு என்ன நேரும்? அது வந்து மெயின்டைன் செய்ய முடியுமா? ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவர் வந்தார்னா அந்த நல்லிணக்கத்துக்கு ஒரு ஊறு விளையும். ஏன்னா அவருக்கு வந்து அந்த பாஜக கூட்டணியில் இருக்கிறவர்களுக்கு வந்து மக்களை பற்றி கவலை இல்லை, அந்த நல்லிணக்கமாக வாழணுங்கிற அக்கறையும் அவருக்கு இல்லை. இந்த மக்கள் நல்லா நிம்மதியாக இந்த தமிழ் மண் இருக்குன்னு அக்கறைப்பட்டிருந்தாக்கா அவங்க வந்து பிஜேபியிலே சேர்ந்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை. அப்போ அந்த இதை கெடுக்கணும் அப்படிங்கிறதால தான் இப்போ இன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து பாஜக வந்து இது அதிமுக வந்து கபலீகரம் செய்து அவர்கள் வந்து இந்த இடத்த வந்து அதுமாரி வெறுப்பு அரசியலை பரப்பி வட மாவட்டங்களில் எவ்வாறு வந்து நடைபெறுதோ அதை கொண்டு வந்து இங்கே வச்சு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ ஃபஸ்ட்டு இஸ்லாமியர் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு வருது, அப்புறம் தலித்துகள், அதுக்கப்புறம் மனு ஸ்மிருதி அப்படியே வந்துடும். மனு சட்டங்கள் வரைக்கும் அவங்களுடைய செயல் திட்டங்கள் அப்படி தான் வருது. இது வந்து மக்களுக்கு எழுச்சி தமிழர் தான் வந்து ஒவ்வொரு மீட்டிங் ஒவ்வொரு இதுலேயும் பொதுக்கிற 2012 சொல்லிட்டு வர்றார். சனாதனவாதிகள் வந்து இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்களை வந்து டார்கெட் பண்ணவங்க நாளைக்கு கடைசியாக நம்ம தான் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கோம் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து அரேபியாவிலேருந்து வந்து இங்கே பறக்கலை. நாங்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள், ஆதிக்குடிகள் தான். நாங்கள் ஏதோ ஒரு ஒரு ஜாதியிலிருந்து நாங்கள் வந்து மார்க்கத்தை ஏற்று எப்படி இப்போ மீனாட்சிபுரத்தில் வந்து இந்த மக்களுடைய அந்த உயர் ஜாதி மக்களுடைய துயரங்கள் தாங்க முடியாமல் அவங்க வந்து இப்போ இஸ்லாமியராக மாறி இன்றைக்கி அவர்கள் வந்து அந்த 2-3 தலைமுறை வந்து அந்த இதை மறைஞ்சி இன்றைக்கி பாய்ங்கிற மாதிரி அதுதான் அந்த ஆய்வு செஞ்சுருக்கார் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து முனைவர் பட்டம் பெற்றது. அதுதான் ரொம்ப கிட்டத்தட்ட அங்கே ஒவ்வொரு வீட்லேயும் உட்காந்து அவர் பேசி பார்க்கும்போது தலைவரே வந்து ரொம்ப எழுச்சியாக சொன்னது. அவங்க வந்து இன்றைக்கி முன்னாடிலாம் வந்து தலித்துகள் வந்து கடையில் விட மாட்டாங்க, அதே தலித் பரம்பரை இன்றைக்கி கடை வச்சுருக்கேன். அங்கே வந்து ஒரு மற்ற உயர் ஜாதிக்கு வந்து டீ குடிக்கிறாங்க, வாங்க பாய் என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறாப்புல. என் பெண்கள் வந்து திரைக்கு பின்னால் நின்று பேசுகிறாங்க, அந்த மார்க்கத்தை கடைப்பிடிச்சி முன்னால் வரத்துக்கு இது பண்ணல, கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் கூச்சப்பட்டு தான் பேசுகிறாங்க. அந்த கலாச்சாரம் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன கடைப்பிடிக்கப்படுகிறதோ அதை முழுமையுமாக அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதை அப்போ அப்படி இந்த சகோதரத்துவம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது அவங்க நம்பி தான் போனாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் ஏற்கனவே வந்து எங்கே அடிப்பட்டோம், எங்கள் மூதாதையர்கள் எங்கே அடிப்பட்டார்கள் தெரில. இப்போ நாங்கள் வந்து ஏதோ ஒரு சமுதாயத்திலேருந்து தான் இஸ்லாமியரை வந்திருக்கோம். அப்போ இந்த இஸ்லாமியருங்கிறது வெளிநாட்டிலேருந்து நாங்கள் இங்கே வந்து பறக்கலை கொள்ளலை. நாங்களும் உங்களை சேர்ந்தவர்கள் தான். எங்களுக்கும் வந்து இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு நல்லிணக்கமாக இருக்கணும், சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிற அக்கறை எங்களுக்கு வந்து அந்த இப்போ எனக்கெல்லாம் அந்த அக்கறை வந்து சமுதாய நல்லிணக்கம்ங்கிற அந்த இது வந்து என்னுடைய ரத்தத்தில் இருக்குது. அப்போ இருக்கும்போது நான் எங்கேயோ அடிபட்டிருக்கேன், என்னுடைய ஏதோ ஜீனில் ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டு தான் நான் இஸ்லாமியனை மாறி இருக்கேன். என் மனசில் வந்து இது ஏன் இப்படி நடக்குது, ஒரு இணக்கமான போகணுமே அப்படிங்கிற துடிச்சு இப்போ நாங்கள் இஸ்லாமியரில் வந்து யார் வந்து இங்கே எதிராக இருக்காங்க, சரி இந்த 2 சமூகத்தை இணைக்கணுமே அப்படின்ட்டு தான் இந்த இயக்கத்துக்கு வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து அதில் தேர்ச்சி பெற்றிருக்கோம். இது இணக்கமான ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த இதில் இதை தான் வந்து நான் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அதை ஃபஸ்ட்டு பேசின 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு அதை வந்து பெருசாக வந்து தலித் இஸ்லாமியருக்கு பிரச்சனை அப்படின்ட்டு கொண்டு வரோம். அதுக்கு பின்னாடி பேசுனது கொண்டு வரோம். இதுதான் சங்கிகளுடைய வேலையை தான். இப்போ அந்த ஒரு கிளிப்பு ஒன்று வைரல் கிளிப்பு, அந்த வைரல் கிளிப்பை வந்து சாணக்கியா என்கிற மிக முக்கியமான ஒரு ஊடகம் அவங்க தான் வந்து அதை பரப்புனது. நீங்கள் அதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு? இதை வந்து நீங்கள் தலித் வெர்சஸ் இஸ்லாமியர்னு பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கண்டனங்கள்லாம் வந்தது. இல்லை, அவங்களுடைய அறிவின்மை தான் எனக்கு தோணிச்சு. அதில் அது முழுசாக கேட்காம ஏதோ வந்து இந்த இடத்துல வந்து என்ன வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால அது ஏன் டேமேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க இந்த கண்டென்ட் எடுத்தாங்கன்னா நான் வந்து இந்த தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் இறங்கின உடனே என்னுடைய வெற்றி உறுதியாயிடுச்சு. ஏன்னா அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வேட்பாளராக நான் எளிமையாக எல்லாரோடையும் கலந்து பேசிக்கிட்டு எல்லாரோடையும் நான் இணக்கமாக இருந்து என்னுடைய அந்த ஒரு படோடாபம் இல்லாமல் என்னுடைய எளிமை எனக்கு இயற்கையாக அந்த எளிமை என்னிடம் இருக்கிறது. அதை வந்து நான் எல்லாரையும் பேசும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து தலித்து, இஸ்லாமியர், வன்னியர்கள் அப்படிங்கிற எல்லாமே அனைத்து தரப்பு மக்களும் என்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதை உடைக்கணும், அதை பிரேக் பண்ணணுன்ட்டு இங்கே சனாதன சங்கிகள்லாம் சேர்ந்து இருந்து அந்த சாணக்கியா ஊடகத்திலேருந்து என்ன
நான் பேசின 2 வார்த்தைக்கு அதுக்கு பின்னாடி பேசுனது எதுவுமே அவர் வந்து பாண்டே அது தொடர்பாக விளக்கமோ மன்னிப்போ கேட்டாரா? கேட்கல, ஒன்றும் கேட்கல. அதை அவர் கேட்கல. அப்போ நான் வந்து நீங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு எதிர்பார்க்கலையா? அவர் வந்து செஞ்ச இல்லை, அவங்களுடைய வேலையே இதுதானே, பொய்யை வந்து பரப்புறது வேலை. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து நியாயமாக மன்னிப்பு இப்போ சொல்லுங்கன்னா அது மன்னிப்பு அவங்க வந்து அது நமக்கு தேர்தல் களத்தில் உங்களுடைய எதிர்க்கட்சிகள் பரப்புகிற செய்திகள் தவறான செய்திகள்ங்கிறது வேற. ஆமாம், ஊடகம் என்கிற பெயரில் உங்களுக்கு எதிராக ஒரு அவதூறு பரப்புவது அப்படிங்கிறது தொடர்பாக அவங்க விளக்கம் சொல்லணும் தானே? அவங்க விளக்கம் சொல்லணும்னா நாங்கள் அது மாதிரி கேஸ் போடலான்னு அப்படின்றது ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கும். அதில் அதுமாரி பாண்டே மேலே கேஸு வழக்கு தொடரும். அதில் இப்போ அவங்க வந்து இதுதான் அவங்க வந்து இப்போ ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிற வேலை தான் அது. இப்போ இந்த தொகுதியை பொறுத்த மட்டில் வன்னியர்கள் கணிசமாக இருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல் சாதி மக்கள், இஸ்லாமியர்கள் தவிர பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. அதில் குறிப்பாக வன்னியர்கள் கணிசமாக இருக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து விசிக நிற்கிறதுனால ஓட்டு போடுவாங்களா? அந்த ஓட்டு எங்களுக்கு தான் அப்படின்னு சில அதிமுககாரர்கள் பேசுகிறத பார்க்க முடியுது. நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எழுச்சி தமிழர் வந்து அனைத்து சமுதாய மக்களுக்குமான ஒரு தலைவர். அவர் தலித் தலைவர் அல்ல. உதாரணத்திற்கு சென்ற 2020 சட்டமன்ற தொகுதியில் கிடைத்த 2 பொது தொகுதியில் ஒன்றை வந்து இஸ்லாமியருக்கும் ஒன்றை வந்து நான் தலித் என்கிற அடிப்படையில் வன்னிய சமுதாய சேர்ந்து SS பாலாஜிக்கு திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்பு கொடுத்து அவரும் சட்டமன்ற உறுப்பினராகி சிறப்பாக செயல்பட்டு 2 பேருமே 2 நாகப்பட்டினத்திலையும் திருப்பூரும் சிறப்பாக செயல்பட்டு மக்கள் இடத்துல ஒரு நல்ல பேர் எடுத்தவங்க. அது போக இன்றைக்கி எங்கள் கட்சியிலே வந்து இப்போ 234 சட்டமன்ற தொகுதியும் மாவட்டமாக மாற்றினதில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வன்னியரை தான் வந்து மருதமுத்துங்கிற ஒரு வன்னியரை தான் மாவட்ட செயலரை வச்சுருக்கோம். அதுமாரி சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி மாவட்டத்துக்கு வந்து தமிழ் வளங்கிற ஒரு வன்னியரை தான் வச்சுருக்கோம். இப்போ கடலூர் மாவட்டத்தில் நாங்கள் 2 வன்னியர்கள் வந்து எங்கள் கட்சியில் வந்து மாவட்ட செயலாளர்களாக இருக்காங்க. இப்போ இதில் வந்து எங்கள்கிட்ட வந்து வன்னியர் தலித் அப்படிங்கிற காழ்ப்புணர்ச்சியோ எதுவுமே எங்கள் கட்சியிலையோ எங்கள் தலைவர் மேலே இல்லை. இது யார் பரப்புகிறாங்கன்னாக்கா பாமக தரப்பு செய்யுது அந்த வேலை. ராமதாஸ் வந்து இந்த நல்லிணக்கம் வேணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல பழனிபாவை வச்சு பயணம் பண்ணார், எல்லாம் பண்ணார். கடைசியாக 2001 தொடக்கத்தில் அந்த ஸ்டாண்டில் இருந்தார். ஆமாம், தொடக்கத்தில் அந்த ஸ்டாண்டில் இருந்தார். 2001 வந்து சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் வந்து கலைஞர் வந்து இந்த எழுச்சி தமிழரையும் ராமதாஸையும் இணைச்சி தான் அந்த பயணம் பண்ணோம். அந்த 2001 தேர்தலில் என்ன நடந்தது அப்படின்னாக்கா, எங்களுடைய தலித் மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் வன்னியர்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடல. உளுந்தூர்பேட்டையில் எங்களுடைய பொருளாளர் முகமது யூசுஃப் நிற்கும்போது நான் தான் அங்கே ஒர்க் பண்ண போகும்போது, வன்னியர் கிராமங்கள் நீங்கள் உள்ளே வராதிங்க, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுடுறோம் அப்படின்னாங்க 2001. அதுக்கு பிறகு அவங்கள 3 சீட், நாங்கள் 10 சீட் வாங்கி 10ம் எங்களை வெற்றி வாய்ப்பு இழந்தோம். அவங்க வந்து வாங்கினதில் வந்து ஒரு 27 வந்து 3 ஜெயித்தாங்க அவங்க. அப்போது வெற்றி பெற்ற பிறகு கூட தலைவர் கூப்பிட்டு வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, உங்களுடைய ஓட்டால் தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்ட்டு பூத் வாரியாக கணக்கு காட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, இது இப்படியே போனால் நம்ம கட்சி சரியாக வராதுன்ட்டு தருமபுரியில் நத்தம்ல அந்த கலவரம் ஏற்படுது. நத்தம் கிராமத்தில் வந்து அந்த கலவரத்தை வந்து ஃபுல்லாக எல்லாம் அங்கே வந்து பொருளாதார ரீதியாக மாடல் இல்லையா, தலித் வெர்சஸ் இஸ்லாமியர் போல, தலித் வெர்சஸ் பிசி, அந்த வன்னியர்கள் அந்த அதே சேம் மாடலில் அங்கே கலவரம் வெடிச்சு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இதே ராமதாஸ் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நான் RSS பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன், இதெல்லாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் தான். அப்போது இது திரும்பி அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஒரு பிஜேபியோட கூட்டணி வைக்கிட்டு இங்கே இந்த கலவரங்கள் உண்டு பண்ணி அப்போ தலித் அல்லாத சமூகங்களின் கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்குறாரு. அப்போ அதுலேருந்து தான் வந்து தலைவருக்கு எழுச்சி தமிழருக்கு வந்து அவர் மேலே வந்து சரி இன்னும் ஜாதி வெறியோடு இருக்காங்க இவங்க வந்து சரியாக வர மாட்டாங்கன்னு தான் அதுலேருந்து பாமக அதுலேருந்து தான் வந்து மதவாத கட்சிகளோடும் சாதிவாத கட்சிகளோடும் என்றைக்கும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோன்ட்டு 2011 அந்த எலெக்ஷனுக்கு பிறகு நடந்த அந்த கலவரத்திலேருந்து எடுத்த ஒரு முடிவு தான் அது. இன்றைக்கி அதில் வந்து தெளிவாக இருக்கார். அது ரைட்டு. ஆனாலும் இப்போ நீங்கள் வந்து சட்டமன்ற வேட்பாளராக அவங்கள நிறுத்தினாகட்டும், அப்புறம் வந்து பட்டியல் சாதி அல்லாத ஒருத்தர் வேட்பாளர் நிறுத்துறதாகட்டும், மாவட்ட செயலாளர்களாக நான் SC மக்களை நியமிக்கிறதாகட்டும், இதற்கெல்லாம் அப்பாலும் கூட இன்னமும் களத்தில் வந்து விசிகேவா இதுக்கு வந்து பாமக அல்லது வன்னியர்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இன்னும் இருக்க தானே செய்யுது. அது ஒரு பொது புத்தி. அது பொது புத்தியில் என்னன்னாக்கா, இவங்க ஏற்கனவே அப்படி தான் இருக்காங்க, இப்போ என்னங்க இப்போ வந்து அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. களத்தில் நான் போய் பார்க்கும்போது அப்படி ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு பெரிய அவாஷன்லாம் எதுவும் கிடையாது. எதனால் நம்பிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க?
இப்போ வந்து இல்லை நீங்கள் இப்போ எழுச்சி தமிழருடைய இதுதான் அவருடைய எப்போ வந்து பிசி வந்து இப்போ இந்த வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வந்து அதிமுக சென்ற தேர்தலில் வந்து நாடகம் ஆடி கொடுக்குறேன்னு சொல்லி வந்த பிறகு இல்லைன்னு சொல்லி ஏமாத்தினது அந்த சமுதாயத்துக்கு நல்லாவே தெரியும். அப்படியே ரத்த கண்ணீர்லாம் விட்டார் யார் நம்ம அன்புமணி. ரொம்ப நல்ல சரியான நடிப்பு. அது எனக்கு வந்து இப்படி சமுதாயத்துக்கு கொடுத்துட்டாரு எனக்கு அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தாக்க அங்கே இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்தா அது அங்கே இல்லை. பட் அதுக்காக வந்து வழக்கு உச்சநீதிமன்றம் வழக்கு தொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் தான். இவங்க அதெல்லாம் செய்யலை, லீகலாலாம் பேட்டில் பண்ணல, சும்மா வச்சுக்கிட்டு அந்த மக்களை வந்து இவங்களே ஏமாத்துறாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டு கோரிக்கைக்காக ஒரு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனோம். இப்போ இவங்க என்னன்னாக்கா இவங்க அப்பாவும் மகனும் இப்போ இன்றைக்கி வந்து அந்த சமூகமே இந்த இவங்க அப்பா மகனுடைய பிரச்சனைகள், இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைகள் எங்களை வச்சு அவங்க வந்து ஏதோ நம்மளை மக்களை வச்சு அவங்க ஏதோ நாடகம் ஆடுறாங்கன்ட்டு அந்த மக்களுக்கே புரியுது, அது தெளிவாக புரியுது. இருந்தாலும் அவங்க வந்து அந்த ஒரு ஏற்கனவே இருந்த 2011க்கு முன்னால் 2099 இருந்த மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய ஒரு ரெண்டு சமுதாயத்துக்குள்ள ஒரு பெரிய எதிரும் புதிருமான நிலைகள்லாம் இப்போ இல்லை. இப்போ நம்ம ஊர் தெருக்களில் விடுதலை சிறுத்தை வண்டி போது அவங்க வந்து நம்ம பானை சின்னம் அங்கே போய் வரைஞ்சிருக்காங்க, பானை சின்னம் இருக்குது, நம்ம கட்சி சேர்ந்தவங்களும் வண்டியில் வராங்க போகிறாங்க, எதுவுமே இல்லை. அவங்களும் நார்மலாக இருக்காங்க, நாங்களும் நார்மலாக, அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ இந்த தலைவர்கள் தான் இது என்ன தூண்டி விட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, தவிர மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸை மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. இதோட வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை, ஏன்னா அவர் செஞ்ச வந்து வாழ்க்கை ஊழல்கள்லாம் மறைப்பதற்காக தான் இந்த வேலையை செஞ்சுருக்காரு. அவர் இன்றைக்கி தன்னுடைய பெத்த அப்பாவையே காட்டி விட்டு அவரை வந்து கழட்டி இது பண்ணி விட்டு அவருடைய நன்றி விசுவாசம் இல்லாமல் இன்றைக்கி அவரையே எதிர்த்து இன்றைக்கி வந்து அவருடைய உழைப்பு தியாகங்கள் என்பது ரொம்ப அதிகம். அது நம்ம அவரெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சைக்கிளில் வருவார் அந்த சமூக மக்களுக்காக, எப்படியோ நல்லதோ கெட்டதோ அந்த ஒரு சமூகத்துக்காக போராடின ஒரு மிகப்பெரிய போராளி அவர் ராமதாஸ் அவர். ஆனால் அவர் பையனுக்கு அதெல்லாம் தெரில, காசு பணமாக இந்த வழக்குலேருந்து தப்பிக்கணும், இதுலேருந்து ஏதாவது பயன் பெறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய அன்புமணியோட. இந்த எலெக்ஷனோட அவங்களுடைய அந்த சகாப்தம் முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் கிரவுண்டுக்கு போகும்போது எந்த வகையான, இப்போ வந்து நீங்கள் திமுக கூட்டணி வேட்பாளர், விடுதலை சிறுத்தைகளுடைய வேட்பாளர், கிரவுண்டுக்கு போகும்போது இந்த ஆட்சி, திமுக ஆட்சி அது செய்த வேலைகள், அது தொடர்பாக திருப்தியோ அதிருப்தியோ என்னென்ன வகையில் வெளிப்படுது? இல்லை, மக்கள்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி இருக்குது, ஒரு அலை இருக்குது. இந்த பெண்கள் மத்தியில் வந்து ஒரு இந்த விடியல் அலை, நான் அதுக்கு பேர் வச்சுருக்கேன் விடியல் அலை அப்படின்ட்டு. அந்த விடியல் அந்த தலைவருடைய அந்த தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா ரீச் ஆகிருக்குது. அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு மாதம் ஒரு 1000 ரூபா அந்த பெண் அந்த உங்களுக்கு வருதுங்கிறது மிகப்பெரிய ஆயிடுச்சு. இப்போ அதையே 2000 கொடுக்குறேன் அப்படின்னா 1000 ரூபா கொடுத்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இதே 2021 தளபதி ஸ்டாலின் எடப்பாடி தான் அதிகரித்து கொடுக்குறேன்னு சொல்லி இல்லை 2021 தளபதி ஸ்டாலின் 1000 ரூபா கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்க முடியாது, ஏமாத்துறாங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன எடப்பாடி இன்னைக்கு 2000 ரூபா தரங்கிறாரு. அப்போ அன்னைக்கு முடியாதுன்னு சொன்னவர் அன்னைக்கு அந்த 2021 தமிழக அரசில் கஜானா காலியாக இருந்தது. அப்படி இருந்தும் ஒரு திறமையாக ஒன்றிய அரசுடைய பிஜேபி இருக்கிறதுனால நிதிகள் வரல, நிதி நெருக்கடி, கஜானா காலி, அப்படி இருந்தும் இந்த தமிழ்நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில் ஜிடிபியில் பொருளாதார இதில் வந்து வளர்ச்சி 2 இலக்க வளர்ச்சி அடைஞ்சு இந்த மக்களுக்கு வந்து செஞ்சிட்டு இருக்காருன்னா அவருடைய திறமை தான் இது. வந்து தளபதி ஸ்டாலினுடைய மிகப்பெரிய திறமை இது. இது வந்து இப்போ அவங்க இப்போ வந்து 2000 தரங்கிறாங்க. அப்போ முடியாதுன்னு சொன்னவர் இப்போ எப்படி கொடுப்பாரு? அந்த 2000 ரூபாயை நம்ம மக்கள் நம்ப மாட்டாங்களா? எடப்பாடி சரி இவர் 1000 ரூபா கொடுக்குறாரு, அவர் 2000 ரூபா கொடுக்குறாரு. நான் இப்போ திமுக 2000 கொடுக்குங்கிறதுல ஆல்ரெடி கொடுத்தவர் கொடுக்குங்கிறதுக்கும் கொடுக்காதவர் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ ஒருத்தர் வந்து 1000 எடப்பாடி ஆஃபரை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்கல அதில். ஏன்னா அவர் வந்து எப்படியுமே இந்த இப்போ சின்ன உதாரணம், இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து இந்த 3 மாதம் அந்த 5000 ரூபா பணம் எப்படி திமுகலேருந்து அங்கே போச்சுன்னாக்கா, ஒரு உபாத்தியாயாங்கிற ஒரு வழக்கறிஞர் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறார். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அது நம்பர் ஆகுது, அன்றைக்கி ஒரு ஈவினிங் நம்பர் ஆகுது. அப்போ மறுநாள் காலையில் 10 மணிக்கு கேஸ் எடுக்கணும். அந்த ஈவினிங் நம்பர் ஆன டைம்லேருந்து மறுநாள் காலையில் 10 மணிக்குள்ளே இந்த மக்களுக்கு சென்றடையக்கூடிய நலத்திட்டங்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு வழக்கு போடுறது. ஒருவேளை அந்த நம்பராக இருந்து ஒரு தீர்ப்பு ஏதாவது வந்துருந்துச்சுன்னா முடக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த 3 மாத காசு பணத்தையும் 3000 ரூபா ப்ளஸ் ஒரு 2000 ரூபா கோடை காலம் இதுன்னு சொல்லி 5000 ரூபா உடனே வந்து அரசாங்கம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஒரு
அந்த மக்கள்கிட்ட ஒரு நன்றி விசுவாசம் இருக்கும். பெண்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவிங்கிறது இந்த மண்ணில் வந்து வாழக்கூடிய அந்த அந்த நடுத்தர மக்கள், அது பிலோ பாவர்ட்டி லைன் உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இப்போ அது 2000 அப்படிங்கும்போது ஒரு மாதத்துக்கு 2000னா வருஷத்துக்கு 24,000, 5 வருஷத்துக்கு 1,20,000 சாதாரண பணம் கிடையாது. அது போக ஒரு 8,000 ரூபா வந்து வீட்டு உபயோக பொருள் வாங்க கொடுக்குறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. இப்போ இது வந்து மக்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி செஞ்சவர் சொல்கிறதுக்கும் செய்யாதவர் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு நான் இன்னும் தரேங்கிறார், ஒருத்தர் ஒன்றுமே செய்யாமல் 10-11 எலெக்ஷன் வந்து தோல்வி அடைந்தவர் நான் வந்தால் செய்வேன் அப்படிங்கிறதுக்கு மக்கள்கிட்ட அது எடுப்பல்ல. அது வந்து பெரிய பேசு பொருளால் இல்லை. இப்போ அதனால் என்னன்னாக்கா அந்த பெண்கள் மத்தியில் கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்கள் வந்து பயணம் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 80-90% பெண்களுடைய வாக்கு வந்து தமிழக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வருங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த ஒரு அலை இருக்குது. நிச்சயமாக அந்த ஒரு அலை வந்து இந்த எலெக்ஷனில் வந்து வெளில தெரியும். நீங்கள் ஒரு அலை சொல்றீங்க, இன்னொரு அலை இருப்பதாக ஒரு அபிப்பிராயம் இருக்குது. விஜய் போகிற இடமெல்லாம் கூட்டம் கூடுகிறது, பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள்னு ஒரு கணிசமான செக்ஷன் வராங்க. அப்போ அவரு தான் இப்போ அவர் விஜய் சொல்றதன் அடிப்படையில் அவர் தான் முதலமைச்சராக போறார் அடுத்தால, தாவேக்கு ஆட்சி அமைந்ததும் என்றுதான் வாக்குறுதி கொடுக்கிறார். அப்படி ஒரு அலை இல்லையா பண்ருட்டியில்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. விஜய்க்கு வந்து ஒரு இப்போ இன்னைக்கு பண்ருட்டி வராருன்னா பண்ருட்டியில் இருக்கிற பெண்ணுக்கு என்ன எழுச்சி தமிழ் வந்தார். இன்னைக்கு எனக்கு பரப்புரைக்காக வந்தார். 9ஆம் தேதி வந்தார். இங்கே வந்து பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு சேர்ந்தவங்க தான் கிட்டத்தட்ட 10-15 பேர் வந்து அது பெரிய எழுச்சியாக இருந்தது. இதுக்கு வந்து நாங்கள் வெளியிலேருந்து கடலூர் மாவட்டம் ஃபுல்லாலாம் வரல, இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவர் தான் இருந்தாங்க. இதே 2 நாள் கழித்து அன்புமணி வந்தார். அவருக்கு வந்து குறிஞ்சிப்பாடிலேருந்து, நெய்வேலியிலேருந்து, வடலூர்லேருந்து, இந்த கடலூர் மாவட்டத்திலேருந்துலாம் வந்த கூட்டமே 1000 பேர் தரல. அது இப்போது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவர்கள் வந்து 10,000 பேர் கூடுறதுக்கும் ஒருத்தர் வர்றாருனாக்கா அந்த மாவட்டத்தை சேர்ந்த கூடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ விஜய் வரான்னா அந்த சுற்றுப்பட்டா இருக்கிற 34-5 மாவட்டத்தில் வந்து ஒரு இடத்துக்கு வராங்க. ஒரே அந்த இடத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. இதுதான் உதாரணம். பண்ருட்டியில் திருமா அலை கண்டிப்பாக இருக்குது. அது அதெல்லாம் பிஜேபியுடைய எதிர்ப்பு இருக்கு இல்லையா? பிஜேபியுடைய எதிர்ப்பு அப்படின்னாக்கா உங்களுடைய நல்ல செயல் திட்டங்கள் இல்லை, வெறும் வந்து வாயால் வடை சுட்டு போகிறதுக்கு, அதெல்லாம் மக்களுக்கு வந்து இப்போ தெளிவாக தெரியுது. அது வெளில சொல்ல முடியாமல் உட்காந்து. பண்ருட்டிலையும் பிஜேபி எதிர்ப்பால இருக்குதா? பிஜேபி எதிர்ப்பு தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. அப்போ இவங்க நடத்தின மீட்டிங்கில் வந்து பிஜேபி கொடி இல்லை, மோடி படம் இல்லையா, வைக்க வேண்டியதானே? அன்புமணி வந்த மீட்டிங்கில் வந்து பிஜேபி கொடி கட்டலை, மோடி படம் இல்லை. இப்போ உங்களுக்கு துணிச்சல் வந்து உங்களுக்கு பிஜேபி சாதனையை சொல்லி நீங்கள் வாக்கு கேட்க வேண்டியதானே? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. கொடியே கட்ட முடியாமல் நீங்கள் பயந்துட்டு இருக்கிறவங்க எப்படி நீங்கள் வெற்றி பெறுவீங்க? இப்போ உங்கள் வேட்பாளர் அறிவிப்பு அப்படின்னு வந்த உடனே ஐ திங்க் திருமாவளவன் வந்து லைவ்ல தான் பேசும்போது அறிவிச்சார் இல்லையா? உங்களுக்கு தகவல் முன்கூட்டியே தெரிஞ்சது? அப்பதான் தெரிஞ்சதா? அவர் 3 நாள் வந்து சுவிட்ச் ஆஃப், எஸ்கேப் ஆகிட்டார். அவர் 8 தொகுதி அப்படின்னு முடிவானவனைய 8 தொகுதி எந்தெந்த தொகுதின்னு தெரில. அப்போது கொஞ்சம் கூட்டம் இருந்தது, சீட்டு கேட்டு எல்லாம் வந்தாங்க. அப்போது கள்ளக்குறிச்சியும் அதில் வந்து தொகுதிகள் வந்து இந்தந்த தொகுதியை வந்து கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு தலைவர் உள்ள லிஸ்ட்டு கொடுத்துருக்கான்னு ஒரு தொகுதி பட்டியல் வந்து லிஸ்ட்டு லீக் ஆச்சு. அப்போ கள்ளக்குறிச்சி கேட்டால் நிறையா ஒரு 2-3 குரூப் வந்து 100, 150, 200 பேர் வந்து நைட்டு 12-1 மணிக்கு வேளச்சேரி அலுவலகத்தில் கூட்டம் இருக்கும்போது அவர் வேளச்சேரி அலுவலகம் வராமையே அந்த வண்டியை விட்டு இறங்கி வேறொரு வண்டியில், நம்ம அந்த எஸ்கார்ட் வண்டியில் போய் வேறு வண்டி வர சொல்லி எங்கே போனாருன்னு யாருக்கும் தெரியாது. 2 நாள் அந்த வேட்பாளர் அறிவிப்பு முடித்த பிறகு தான் வெளில வந்தார் அவர். எங்களுக்கெல்லாம் தொடர்பே இல்லை. அந்த தொகுதிகள் கிடைச்ச பிறகு வந்து ஜூம் காலில் நைட்டு 11 மணிக்கு ஜூம் காலில் லைவில் பேசணும். ஒரு 4 மணி வரைக்கும் நடந்துச்சு அந்த மீட்டிங்கு. 8 தொகுதிக்கு வந்து யார் வேட்புமனு கொடுத்து விருப்பமனு கொடுத்தீங்களோ அவங்கள வச்சு கேட்டுட்டு அந்த கருத்து கேட்க மட்டும் தான் அவர் முகம் பார்த்தோம். அதுக்கப்புறம்ன்றனால அவர் வெளில எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த அவர் வண்டியில் இருக்கிற டிரைவர், அவருடைய உதவியாளர்கள், அவருடைய பிஎஸ் எல்லாத்தையும் இறக்கி விட்டு பெட்ரோல் வண்டியில் போய் இந்த போலீஸ் பின்னாடி வர வண்டியில் போய் அவர் எங்கே போனான்னு அவங்களும் சொல்லலை. யாரோ ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த வண்டியில் போய் எங்கேயோ இருந்தார் அவர். அதனால் எங்களுக்கு உண்மையாக யார் என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் நாங்கள் வந்து
உயர்மட்ட குழுவில் வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னாக்கா, அந்த உயர்நிலை குழு நாங்கள் வச்ச கோரிக்கை என்னன்னாக்கா, இது வந்து ஒரு சின்ன கட்சி. நாம் வந்து ஆட்சியில் நம்ம இல்லை, கிடைக்கிறது ஒரு சில 5 ஒரு எண்ணிக்கை இரட்டை இலக்கே வர்றது கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு அங்கே பேசணும். இப்போது வந்து அங்கே என்ன பேசணும்னாக்க அதிகார பரவல், அமைப்பாய் திரளும் புக்கு தான் வந்து அப்போ சங்கத்தமிழனவர் தான் பேசினார் அந்த உயர்மட்ட குழுவில். நான் எப்படி வந்து இஸ்லாமியர்களுக்கு குரான் இருக்குது புனித நூலோ, பைபிள் கிறிஸ்தவர்கள் இருக்குமோ, இந்த சிறுத்தைகளுக்கு அமைப்பாய் திரள் தான் புனித நூல். அதில் நீங்கள் முதல் அத்தியாயமாக வந்து அதிகார பரவல்னு வச்சுருக்கீங்க. அப்போ அதிகார பரவல்னாக்கா அது கீழ்நிலை வரைக்கும் வந்து சேரணும். ஒரே இடத்துல கொடுத்து நீங்கள் வந்து மீண்டும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது இந்த நீங்கள் எழுதுனதுக்கே இதாக இருக்கு. ரொம்ப எல்லாம் நாங்கள் நியாயமான கோரிக்கை வச்சாங்க. ஒரு சின்ன கட்சி மீண்டும் வந்து வாய்ப்பு, எங்களுக்கெல்லாம் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சோம். அதுக்கப்புறம் அவர் உயர்நிலை குழுவில் முடிச்சுட்டு இது முடிச்சுட்டு 2 நாள் அவர் நாங்கள் யாருமே தொடர்பே கொள்ளலை. ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது அது. அந்த இன்ப அதிர்ச்சிக்குள்ளே வந்து கட்சிக்குள்ளே நிறைய பூசல் இருக்கிறதாகவும், ஏற்கனவே வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்கலங்கிறதுனால அதிருப்தியில் இருந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதிருப்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பூசலும் ஒன்றும் கிடையாது. இது ஏற்கனவே வந்து உயர்நிலை குழுவில் எல்லாரையும் தெளிவாக பேசணும், அவங்கள வச்சுட்டு தான் பேசினாங்க. அந்த உயர்நிலை குழுவில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க, நாங்களும் இருந்தோம், 33 பேர் அதில் இருந்தோம். அப்போ அவங்க முன்னிலையில் பேசப்பட்ட பேச்சு தான் அந்த உயர்நிலை குழுவில் வந்து இதில் பேஸ் பண்ணி அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இந்த மீடியா, இந்த சமூக வலைதளங்கள் இருக்கிறவங்க வந்து அவருக்கு ஆதரவாக இவருக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வகையில் திருமா எழுதின அமைப்பாய் திரள்வோம் அப்படிங்கிற நூல் அடிப்படையில் வச்ச ஒரு அரசியல் கோரிக்கை அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்குது. அவர் எழுதின நூலின் கோரிக்கை அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து நான் ஒரு 20 வருஷமாக தலைவரோட பயணம் பண்ணுறேன். அந்த மக்களோட வந்து எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக என் முகம் தெரியும், தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க நிர்வாகிகள் எனக்கு நேரடியாக பழக்கம் இருக்குது. அப்போது அந்த கீழ்நிலை அந்த உழைக்கிற அந்த நிர்வாகிகள் வந்து ரொம்ப கொண்டாடினாங்க. நிறையா பேர் ஃபோன் பண்ணி இப்போ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இந்த கட்சியில் உழைச்சா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா மேல்தட்டில் மேலே உட்காந்துக்கிட்டு கொண்டு அப்படியே போயிடுவாங்களோ, பறிச்சுட்டு போயிடுவாங்களோன்றது இப்போ உங்களுக்கு கிடைச்சதுனால எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. இந்த கட்சியில் இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு நம்ம உழைக்கலாங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. என்றைக்காவது ஒரு நாள் தலைவர் வந்து எங்களை அங்கீகரிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இந்த கட்சியில் வந்து கீழ்நிலையில் இந்த உழைக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்துருக்காரு தமிழர். இந்த இன்ப அதிர்ச்சிங்கிறதுலாம் ரைட்டு. இப்போ ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்டா நீங்கள் இந்த மக்களுக்கு அதிர்ச்சியாவோ இன்ப அதிர்ச்சியாவோ என்ன செய்ய காத்திருக்கிறீங்க, என்ன திட்டங்கள் வச்சுருக்கிறீங்க? நான் வந்து இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இங்கே உள்ள மக்களுடைய குறைகள் என்ன சொன்னாங்கன்னாக்கா, நாங்கள் போய் பார்க்கும்போது இங்கே வந்து வெளியூர்லேருந்து எம்எல்ஏ ஆகிறாங்க. போன தடவை வேல்முருகன் இருந்தார், தொடர்பே கொள்ள முடியல. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், தொடர்பு கொள்ள, எல்லாம் வெளியூர்காரங்களாம் வந்து இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னாங்க. நான் சொன்னேன், நான் இப்போவே வீடு இங்கே எடுத்துட்டேன், நான் இங்கே வீடு எடுத்து தங்கியிருக்கேன், தேர்ந்தெடுக்கப்பட்ட நிரந்தரமாக இங்கேயே தங்குவேன். நான் உங்களுடைய டெய்லி நீங்கள் என்னை சந்திக்கலாம், உங்களை சந்திக்க நான் வருவேன். இந்த மக்கள் வந்து அன்றைக்கி என்ன அந்த மீட்டிங்லாம் கேட்டது என்னன்னாக்கா, எங்கள் எம்எல்ஏ எங்களுடைய சுக துக்கத்துக்கு வந்து கலந்துக்கிட்டால் எங்களுக்கு பெருமை தானே, நாங்கள் உங்களுக்காக உழைக்கிறோம், உங்களை எம்எல்ஏ ஆக்குறோம். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் இருக்குது வரணும், ஒரு துக்க காரியம் இருக்குது வரணும், நாங்கள் விரும்புறதுல என்ன தப்பு இருக்குது? கடந்த 15 வருஷமாக எங்களுக்கு இந்த வாய்ப்பே கிடைக்கல. ஜெயிக்கிறாங்க, போயிடுறாங்க, அலுவலகம் கூட இங்கே வைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்களும் அப்படி தானே வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க. என்னாச்சுன்னா வெளியூர்லாம் இல்லாமல் நான் இந்த மண்ணு தான், என் சொந்தக்காரங்க இங்கே இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு நான் இங்கேயே இருப்பேன். எனக்கு வந்து எந்த மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது தான் நான் வந்து அந்த மக்களுக்கு நான் வந்து என்னை எம்எல்ஏ தேர்ந்தெடுக்காத பட்சத்தில் சமூக நல்லிணத்தை நான் உழைச்சவன். நான் கீழ்நிலை வரைக்கும் போய் இறங்கி நான் வேலை செஞ்சவன். இப்போ நான் ஒரு அதிகாரத்துக்கு வந்துடுமோ அந்த அதிகாரத்தை அந்த மக்களுக்கு என்னென்ன செய்யணுங்கிறது தான் நான் வந்து முன்னிலைப்படுத்தணும். தவிர அதை வச்சுக்கிட்டு நான் மேலே போகணும், நான் வந்து இதாக இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். அப்படிங்கும்போது என்னுடைய இந்த இளமை இந்த இதில் வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது ஓரளவுக்கு வந்து நமக்கு அந்த ஆதரவு. ஓகே, நீங்கள் சமூக நல்லிணக்கம்னு சொன்னதுனால கேட்குறேன். பொதுவாக சமூக நல்லிணக்கங்கள் கெடுவது அல்லது கெடுக்கப்படுவது, அதுக்கான திட்டம் சங் பரிவார அமைப்புகள் செய்யும் பொழுது பொதுவாக எங்கே வேலையின்மை நிலவுதோ அந்த இடங்களை டார்கெட் பண்ணி அதை இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, அது சாதி அமைப்புகளும் சரி மதவாத அமைப்புகளும் சரி அப்படி தான் பண்ணுவாங்க. பண்ருட்டி மாதிரியான பின்தங்கிய பகுதிகளில் பிறந்து வளர்கிற இளைஞர்கள் அவங்க வேலை வாய்ப்பு தேடி பிற இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது.
அப்படி வேற மாவட்டங்களுக்கு அல்லது வேற மாநிலங்களுக்கு அல்லது வெளியூர்களுக்கு போக வேண்டிய நிலைமையில வேலை இல்லாத இருக்கிற இளைஞர்களை இந்த அமைப்புகள் வேற வகையில் பயன்படுத்தக்கூடும். நீங்கள் வந்தால் அதை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என்ன பண்ணுவீங்க? நான் இங்கேயே வந்து வேலைவாய்ப்பு மையம் மாதிரி ஒன்று உருவாக்க, அது கவர்மெண்ட்லேயே இருக்குது. இப்போ அது வந்து இப்போ இந்த தமிழக தளபதி ஸ்டாலினுடைய கவர்மெண்ட்டில் வந்து தமிழ்நாடு ஸ்கில் ஏற்கனவே வந்து ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் வச்சுருந்தாங்க. இங்கேருந்து படித்த மக்கள் வந்து உலகம் ஃபுல்லாக கவர்மெண்ட் மூலியமாக அனுப்புறது. அப்புறம் ஜிசிசின்னு வச்சுருந்தாங்க, குளோபல் கேரியர் கனெக்ட் அப்படின்ட்டு. இப்போ என்ன வச்சுருக்காங்க, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிஎன்எஸ்டிசின்னு வச்சுருக்காங்க. அது மூலியமாக வந்து வெளிநாட்டிலேருந்து ஒப்பந்தம் போட்டு நிறையா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னோடய நண்பர் தான் அதில் வந்து ஒரு அட்வைசராக இருக்கார், ஷானவாஸ் அப்படின்ட்டு அவர். அப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இது சிஎம் ப்ரோக்ராம்லேயே ஒரு 13,000 பேருக்கு 15,000 பேருக்கு வந்து வேலைவாய்ப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு அதில் வந்து இணக்கமான ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியிலேயே நான் வந்து ஒரு வேலைவாய்ப்பு மையம் மாரி உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, ஏன்னா இப்போ வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாற்று சிந்தனைக்கு போகிறாங்க. அவங்கள வந்து சங் பரிவார அமைப்புகள் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ அவங்களுக்குன்னு படித்தவர்களுக்குன்னு ஒரு வேலை இருந்தது அப்படின்னாக்கா அவர்கள் வந்து அந்த சம்பாதிக்கிறது அந்த இதில் போயிடுவாங்க. தவிர இந்த சங் பரிவார அமைப்புகள் வந்து கைக்கூலியாக மாறணுங்கிற தேவை ஏற்படாது. இப்போது இந்த எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் வேலை வாய்ப்பு இருந்தாக்க எனக்கு வந்து சர்வதேச அளவில் வந்து எந்தெந்த நாட்டுக்கு வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய ஒரு பிரான்ச்சை இங்கே வச்சு இங்கே அவங்களுக்கு வந்து அந்த தனியார் கம்பெனி, வெளிநாட்டில் இருக்கிற அரசு கம்பெனிகள், இந்த அரசு கம்பெனி, அதுக்குண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இங்கே உருவாக்கி அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு உண்டு பண்ணி கொடுக்க வேண்டியது. நான் இங்கேயே தங்குறதுனால அதுக்கு ஈஸியாக எனக்கு, நான் வந்து வெளியில் போயிட்டு வந்தால் கஷ்டம். இங்கே இருக்கிறதுனால அதுக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்கி நான் அந்த வேலைவாய்ப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு உதவி செய்யலான் இருக்கேன். என்னுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம் கூட. மக்கள் மத்தியில் கிடைக்கிற அந்த எழுச்சி, ஆதரவு அது வாக்குகளாக மாறணும். வெற்றி பெற்ற சட்டமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு உங்களை இதே போன்ற ஒரு நேர்காணலில் சந்திக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். அது நிறைவேறும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் எங்களை கூப்பிட்டு அப்போ நேர்காணல் கொடுக்கணும். எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு எங்களை பேட்டி கொடுக்காம விட்டுறாதீங்க. நானே உங்கள் அலுவலகத்துக்கே வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் இங்கே வர வேணாம், நான் உங்கள் அலுவலகத்தில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்றேன். நேரம் ஒதுக்கி உங்களை தெரிந்து கொள்வதற்கும் உங்கள்கிட்ட பேசுனது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஆர்க் அதில் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. மக்களுக்கு அது புரியும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாய்ப்பில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி. நன்றி. வணக்கம்.